கைஸ், போன வாரத்தில் மல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரு இதில் பார்த்தெல்லாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மால் மூவி ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக பல பேர் வந்து அந்த படத்தை பார்க்காம அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த படத்தை நீங்கள் வெயிட் பண்ணி ஓடிடிலே பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான படம் தான். தேட்டருக்கு போயிட்டு காசை வேஸ்ட் பண்ண வேணாம். இல்லை இன்னும் முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த டக்கோடா ஜான்சன் இருக்காங்களே, அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மேடம் படத்தை பார்க்கலையா. அவங்க அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற அந்த மேட்ரை வந்து அந்த ஆக்ட்ரஸ் சொல்லியிருக்காங்க. மெயின் லீட் பண்ண அந்த ஆக்ட்ரஸே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்காம தான் இருக்காங்க. அதுவும் தாண்டி ஸ்பைடர்மேன் 4 படம் இருக்குல்ல, அந்த ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சோனிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் தரப்பட படமாக இருக்க போது. ஏன்னா அந்த மேடவை பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளாப் ஆகிடுச்சு. பட் சோனி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த படத்தையும் இப்போ பிளான் பண்ணுறாங்க. நம்ம மார்வல் சைடில் பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெய்கி வந்து அந்த படத்தை கிரவுண்டடாக கொடுக்க பிளான் பண்ணுறாரு. அதுவும் தாண்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பொறுமையாக ஒர்க் பண்ணி அந்த படத்தை 2026 அவங்க பிளான் பண்ணுறாங்க. பட் ஆப்போசிட்டில் சோனி இருக்காங்களே, அவங்க சும்மாவே இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் படத்தை 2026 வரையும் தள்ளி போடாமல் 2025 பார்த்திங்கன்னா அந்த படத்தை எடுக்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த படத்தை அவங்க அவசரமாக எடுக்கணும். அவசரமாக எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து குறை தெரியும். ஸோ இப்போதி பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்டர் சோனி பண்ணுறாங்க. அதுவும் தாண்டி மார்வலில் அந்த படத்தை கிரவுண்டடாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. பட் சோனி சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு படத்தை நோவேகம் எப்படி ஒரு மல்டிவர்ஸ் லெவலில் ஒரு பெரிய படமாக இருந்தது, அதே அளவுக்கு ஸ்பைடர்மேன் 4 பார்த்திங்கன்னா ஒரு மல்டிவர்ஸ் லெவல் மூவியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் பிளான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எப்படி போகிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில்க் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் வர மாதிரி இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸோட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண பல பேரை அப்படி பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி அந்த சீரீஸோட ஸ்கிரிப்டில் இருக்கவங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். அது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மொக்கையாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணுறாங்க. அதனால அந்த ஸ்டோரி அவங்க ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா இந்த மேடம் படம் வந்து செம அடிவங்க இருக்குல்ல, அந்த ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரீடேட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதுவும் தாண்டி நிக்கோலஸ் கேஜ் இருக்கார்ல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மார்வலில் ஸ்பைடர் நைட் அப்படிங்கிற அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் வச்சு ஒரு சீரீஸ் நடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் தான். மார்வலில் எக்ஸ்மென் 97 அப்படிங்கிற ஒரு பழைய ஷோ இருக்குது. அவங்க அந்த பழைய ஷோவை திருப்பி கொண்டு வந்து அதுக்கான நியூ சீசனை கொடுக்க போகிறதா இருந்தது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூ சீசனுக்கான ட்ரெய்லரை விட்டுருக்காங்க. அதுவும் தாண்டி இந்த நியூ சீசன் பார்த்திங்கன்னா மார்ச் 20 வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரையும் சொல்கிறாங்க. இந்த ஒரு எக்ஸ்மென் 97 பழைய சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தா இந்த ட்ரெயிலர் செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா வாட் இஃப் சீசன் 3 இருக்குல்ல, இந்த வாட் இஃப் சீசன் 3ல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க டெபியூட்டன்ஸை காட்டுவாங்க. இதில் அவங்க ஸ்டாம் அப்படிங்கிற இந்த மீட்டரை காட்ட வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்வல் சைடில் அவங்க ஃபேண்டாஸ்டிக் 4 அப்படிங்கிற இந்த படத்தோட அஃபிஷியல் கேஸ்டிங்கை சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லீக்கில் சொன்ன அதே மாதிரி தான் பெட்டர் பாஸ்கல் தான் பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ஸாக வரப்போகிறாரு. அதுக்கு வெனிசா கர்பி தான் சூஸ்டமாக வரப்போகிறாங்க. அப்புறமா ஜோசப் குயின் அப்படிங்கிற இந்த ஆக்டர் தான் ஹியூமன் டார்ச்சர் ப்ளே பண்ண போகிறாரு. அப்புறமா எவான் அப்படிங்கிற இந்த ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா திங் கேரக்டரை ப்ளே பண்ணுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்லா கேரக்டரோட ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுட்டு அதையும் தாண்டி அந்த ஒரு படம் வந்து 2025 ஜூலையில் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. அதே வருஷம் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் படம் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்வலுக்கோ டிசிக்கு வந்து இந்த சமயத்தில் ஒரு கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுவும் தாண்டி இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெர்பி அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டரையும் காமிச்சிருக்காங்க. இந்த ஹெர்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹெர்பியை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு படத்துக்கு வில்லை யார் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரை பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. பட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா அது வந்து கேலக்டஸ் அப்படி இல்லைன்னா நம்ம சில்வர் சர்ஃபர் அப்படிங்கிற இந்த 2 கேரக்டரில் யாராச்சும் வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 2 கேரக்டரும் ஒன்றா வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்லப்படுது. அது பார்த்தீங்கன்னா மார்க் ரஃபோலோ இருக்கார்ல,
அவர் இப்படி சொன்ன ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன் அமெரிக்கா 4 படம் இருக்குல்ல அந்த ஒரு படத்தில் அவர் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹல்கோட சோலோ மூவி பற்றி கேட்குறப்ப ஹல்குக்கு சோலோ மூவி அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரு வருது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரு சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெய்கி இப்போதே ஹல்கான சோலோ மூவி பிளானே பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரு பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஃப்யூச்சரில் நீங்கள் ஹல்க் படத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெட்பூல் 3ல நீங்கள் டெட்பூல் அண்ட் வுல்வரின் அப்படிங்கிற இந்த 2 கேரக்டரை பல நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரே டைமில் பார்க்க போகிறீங்க. பட் அது பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக வந்தவங்க சீக்ரெட் ஹவுஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளானில் ஒரு குட்டி சேஞ்ச் இருக்கான். சீக்ரெட் ஹவுஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் கேரக்டர் படம் இருக்குல்ல அந்த படத்துலேயே வருவாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு மேட்ச் சொல்கிறாங்க. இப்படி செட்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ஐசாக் அதை பார்த்தீங்கன்னா மார்வலில் முன்னெட் அப்படிங்கிற இந்த ரோல் ப்ளே பண்ண இந்த ஆக்டர்கிட்ட அவரோட நெக்ஸ்ட் MCU அப்பியரன்ஸ் பற்றி கேட்குறப்ப அவர் சொன்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அது மின்னேச்சன் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் இப்போதைக்கு மார்வலில் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அதுவும் ஒரு ரூமில் போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மார்வலில் ஆல்ரெடி வேர்வல்ஃப் பைனட் அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்ததில்ல அந்த ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டரான மைக்கேல் கியாச்சினோ அப்படிங்கிற அது டேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. வேர்வல்ஃப் பை நைட்டில் அந்த ஹாரர் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பக்கவாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி மேபி பார்த்தீங்கன்னா அவரை மின்னேச்சன் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆர்மர் வார்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படம் வரப்போதில்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரு பற்றி சொல்கிறாங்க. மார்வலில் தண்டர்போல்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படம் வரப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா லெட்டராக எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டரை பற்றி அவங்க ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தாங்க. பட் இப்போதி பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக PG-13 தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சோனியோட பிரசிடெண்ட்டான ஆமி பாஸ்கல் இருக்காங்களே அவங்க இப்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மைல்ஸ் மொராலுக்கு ஒரு சோலோ மூவி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லிட்டாங்க. பட் அந்த ஒரு படத்தை பற்றி நாங்கள் இப்போதைக்கு பேச போகிறதில்ல. அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 படத்தை விட்டுருவோம் அப்படிங்கிறப்ப இன்னும் 2 படத்தை கழிச்சு அவங்களோட 3வது படமாக அது மைல்ஸ் மொரால்ஸோட இந்த ஒரு சோலோ மூவியாக இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதையும் தாண்டி இது ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியாக இருக்க போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் மைல்ஸ் மொரால்ஸை சூப்பராக காட்டுறாங்க. இப்போதைக்கு அவங்க லைவ் ஆக்ஷன்லேயே அதே மாதிரி மைல்ஸ் மொராலுக்கு ஒரு பக்கவான ஸ்டோரி கொடுத்தாங்கன்னா அது அவரோட ஃபேன்ஸுக்கு சூப்பராக இருக்கும். மேடம் சொதப்புற மாதிரி அவங்க இந்த படத்தை சொதப்பக்கூடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா டேர்டெவில் பார்ன் அகைன் அப்படிங்கிற இந்த சீரிஸ் இருக்குல்ல இந்த சீரிஸோட ஷூட்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பல சீன் லீக் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஹைவே ரோட்டில் இருக்க ஃபைட் சீக்வன்ஸு அதையும் தாண்டி இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் இருப்பாங்க அவங்களோட அப்பியரன்ஸ் அப்படின்ட்டு பல மேட்டர் பற்றி இப்போது கிளிக்கில் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் தரமாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளேட் அப்படிங்கிற இந்த ஒரு படம் இருக்குல்ல ஸோ இந்த பிளேட் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்டை அவங்க ஃபைனலாக முடிச்சிட்டாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்டே முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் 2026 பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மேட்டை சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிலே தான் இந்த படத்துக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே டிலே ஆகாமல் இந்த படத்தை ஒழுங்காக பண்ணணும். இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.